அண்மைச் செய்தி. முதலமைச்சர் ஜோசப் விஜய் வருகையை முன்னிட்டு திருச்சி மாநகரில் போலீசார் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அண்மைச் செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் ஜோசப் விஜய் வருகையை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான போலீசார் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளனர். அண்மைச் செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் ஜோசப் விஜய் இன்று திருச்சி செல்வதை முன்னிட்டு திருச்சி மாநகரில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக நேரலையில் இணைகின்றனர் செய்தியாளர்கள் சல்மான், இளவரசன் மற்றும் செல்வராஜ். முதலில் செல்வராஜிடம் பேசுவோம். வணக்கம் செல்வராஜ். முதலமைச்சர் விஜய் தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் அவர் போட்டியிட்ட 2 தொகுதிகளில் ஒன்று திருச்சி கிழக்கு. தற்பொழுது அவரை வெற்றி பெற செய்த மக்களை சந்திப்பதற்காக வருகிறார். தற்பொழுது அங்கு மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் என்ன? விரிவான விவரம். நிச்சயமா சிகாமணி, தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் பொறுப்பேற்ற பிறகு தமிழகத்தில் அவர் போட்டியிட்ட திருச்சி கிழக்கு பகுதியில் உள்ள வாக்காளர்களை சந்தித்து நன்றி தெரிவிப்பதற்காக இன்று மாலை வருகிறார். இதை ஒட்டி திருச்சியில் உள்ள சர்வதேச விமான நிலையம் முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு என்பது போடப்பட்டுள்ளது. குறிப்பாக திருச்சி விமான நிலையத்திற்கு இன்று சரியாக மாலை 2:45 வந்து இறங்குவார் எனவும் அந்த தனி விமானம் மூலமாக வரக்கூடிய அந்த ஜோசப் விஜய் முதலமைச்சர் இங்கிருந்து நேரடியாக அவர் இங்கிருந்து தன்னுடைய வாகனம் மூலமாக நேரடியாக மக்களை சந்திக்க இருக்கிறார். குறிப்பாக விமான நிலையத்திலிருந்து அவருடைய அந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய ஜோசப் கல்லூரி வரை 6 கிலோமீட்டர் தொலைவிலும் இருபுறங்களிலும் பொதுமக்கள் பார்வையிடுவதற்காக அந்த பேரிகேட் என்பது அமைக்கப்பட்டுள்ளது. அந்த தடுப்பு வேலியில் பொதுமக்கள் நேரடியாக தமிழக முதலமைச்சரை பார்ப்பதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. குறிப்பாக அந்த விமான நிலையத்திலிருந்து வரக்கூடிய பாதைகள் முழுவதுமே போலீஸ் கட்டுப்பாட்டுக்குள் உள்ளது. தமிழகத்தில் குறிப்பாக தென் மாவட்டமான சேலம், அரியலூர், திருச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வரக்கூடிய சுமார் 5000க்கும் மேற்பட்ட காவலர்கள் தற்போது நெல்லை அந்த திருச்சி விமான நிலையம் முழுவதுமே தங்களுடைய அந்த பாதுகாப்பு வளையத்துக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. குறிப்பாக திருச்சி விமான நிலையத்துக்கு வரக்கூடிய வாகனங்களும் பல்வேறு சோதனைக்கு பிறகுதான் அனுமதிக்கப்படுகிறார்கள். ஏனென்றால் பல்வேறு பாதுகாப்பு அமைக்கப்பட்ட போதிலும் இங்கு வரக்கூடிய விமானத்துக்கு செல்லக்கூடிய பயணிகளும் தற்போது சோதனைக்கு பிறகு அனுமதிக்கப்படுகிறார்கள். நேரடியாக நீங்க பார்க்கலாம், நம்ம திருச்சி சர்வதேச விமான நிலையத்தோட வாயில் தான் நின்று கொண்டு இருக்கிறோம். இங்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு என்பது போடப்பட்டுள்ளது. மேலும் அவர் இங்கே இருந்து நேரடியாக விமான நிலையத்திலிருந்து அவர் அந்த நிகழ்ச்சி பொதுமக்களை சந்தித்து நன்றி தெரிவிக்கக்கூடிய அந்த பகுதி ஜோசப் கல்லூரி வரை சாலையின் இருபுறங்களிலும் தமிழக வெற்றி கழகத்தோட தொண்டர்கள் தங்களுடைய பிளெக்ஸ் பேனர்கள் மற்றும் கொடிகளையும் வைத்துள்ளார்கள். ஏனென்றால் தமிழக முதலமைச்சர் முதலாக தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு முதலாக திருச்சி பகுதிக்கு தங்கள் வருவதை ஒட்டி பல்வேறு உற்சாகமான தொண்டர்கள் வரவேற்பும் என்பதும் நிலவிக் கொண்டு வருகிறது. 5000க்கும் மேற்பட்ட காவலர்களும் இந்த பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளார்கள். மேலும் திருச்சி மாநகர பகுதியில் ட்ரோன் மற்றும் ஆளில்லாத விமானங்கள் பறப்பதற்கும் அந்த மாவட்ட நிர்வாகம் என்பது தடை விதிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து திருச்சியில் உள்ள விமான நிலையத்தில் வெடிகுண்டு நிபுணர்களும் தற்போது அங்கு சோதனையை மேற்கொண்டு வருகிறார்கள். தொடர்ந்து தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜயை பார்ப்பதற்கு பல்வேறு ஆர்வம் காட்டியும் தொண்டர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இங்கு வரக்கூடிய காவலர்கள் சேலம் டிஐஜி சந்தோஷ் தலைமையிலான அந்த டிஐஜி தலைமையிலான பாதுகாப்பு தான் தற்போது இந்த பகுதியில் அமைக்கப்பட்டுள்ளது. அவர் உட்பட பல 10க்கும் மேற்பட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்களும் இந்த பகுதியில் தங்களுடைய பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளார்கள். இங்கே இருந்து நேரடியாக நீங்க நேரடியாக பார்க்கலாம், பொதுமக்கள் பார்க்கக்கூடிய சாலையின் இருபுறங்களிலும் அந்த பேரிகேட் என சொல்லக்கூடிய அந்த தடுப்பு வேலி என்பது அமைக்கப்பட்டுள்ளது. அந்த தடுப்பு வேலையில் மட்டும்தான் பொதுமக்கள் நேரடியாக தமிழக முதலமைச்சரை பார்ப்பதற்கான அனுமதி என்பது வழங்கப்படும் எனவும் காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக அந்த சாலை முழுவதுமே தமிழக வெற்றி கழகத்தோட கொடிகள் பறப்பதையும் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இங்கு வரக்கூடிய இந்த விமான நிலையத்திலிருந்து அவர் சரியாக 2:45 மணிக்கு இங்கிருந்து
நேரடியாக வந்து இறங்கலாம் என கூறப்படுகிறது. அதன் பிறகு அவர் நேரடியாக இங்கிருந்து செல்லக்கூடிய அந்த கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆகலாம். ஏனென்றால் அந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய அந்த ஜோசப் கல்லூரிக்கு சாலையின் இருபுறத்தில் உள்ள வாக்காளர்களையும் குறிப்பாக திருச்சி மாவட்ட மக்களையும் சந்தித்துதான் அதன் பிறகு நேரடியாக அவர் அந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இடத்துக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருப்பதாக கூறப்படுகிறது. அதற்கு ஏற்பவும் காவல்துறை என்பது திட்டங்களை வகுத்துள்ளார்கள். ஏனென்றால் நேரடியாக வரக்கூடிய கூட்டங்களை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த பிறகும் அது நேரடியாக அந்த முதலமைச்சரை அவர்கள் பார்ப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக விமான நிலையத்துக்கு வரக்கூடிய ஒவ்வொரு வாகனங்களும் தற்போது சோதனை செய்யப்பட்டு அதன் பிறகுதான் அவர்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள். ஏனென்றால் விமான நிலையத்திற்குள் அதிகமான தொண்டர்கள் யாரும் சென்றுவிடக்கூடாது, அங்குள்ள பயணிகளுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படக்கூடாது என்பதற்காக தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் யார்களும் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. ஆகவே அதற்கு ஏற்ப காவல்துறையும் தங்களுடைய ஏற்பாடுகளை செய்து கொண்டு வருகிறார்கள். சிகாமணி.